மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம கம்ப்யூட்டர் சார் அருள்முருகன் சார் பேசுகிறேன். நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 7ல் நம்ம என்ன டாபிக் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபார்முலா அப்படிங்கிறது நம்ம வந்து டாபிக் பார்க்குறோம். அதில் வந்து நம்ம வந்து தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் செல் ரெஃபரன்ஸ் படித்திருக்கோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ், அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ். தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் செல் ரெஃபரன்ஸ். நம்ம ஆல்ரெடி ஒரு ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ் பார்த்துட்டோம். இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம வந்து அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அதுதான் வந்து இந்த பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம வந்து while writing a formula, if you see the dollar symbol, டாலர் சிம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து in front of column name and ரோ நம்பர். காலம் நம்பர் இருக்குது, காலம் நேம் இருக்கு இல்லையா? காலம் நேமுக்கும் ரோ நம்பருக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம என்ன சிம்பிள் தரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டாலர் சிம்பிள் தரணும். இட் வில் பிகம் an அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ். இதுக்கு பேர் வந்து அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ். அப்படின்னா நம்ம என்ன சிம்பிள் இருக்கும், விச் சிம்பிள் இஸ் யூஸ் டு அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, விச் ஒன் இஸ் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ், விச் சிம்பிள், டாலர் சிம்பிள். எஸ் போட்டு இப்படி போட்டோம்னா அது பேர் டாலர் சிம்பிள். இந்த சிம்பிள் தான் நம்ம வந்து அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ். அதாவது நம்ம வந்து இப்போ சாதாரணமாக A1 அப்படின்னு எழுதினா அது வந்து ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ். இதே வந்து அப்சல்யூட்டாக மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ஃப்ரண்ட்டில் வந்து டாலர் A $1 அப்படின்னு கொடுத்தோன்னா இதுக்கு பேர் வந்து என்னது, அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ். அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ்னால் முன்னாடி ஃப்ரண்ட்டில் டாலர் சிம்பிள் தரணும். இப்போ ஏங்கிறது காலம் நேமுக்கு முன்னாடி ஒரு டாலர் சிம்பிளும், 1க்கு முன்னாடி ஒரு டாலர் சிம்பிள், 1ங்கிறது ரோ நம்பர் முன்னாடி நம்ம டாலர் சிம்பிள் கொடுத்தா அது பேர் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ். பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள், த அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ் ஃபார் ஆடிங் த வேல்யூ ஆஃப் A1, B1, C1, D1. எப்படி பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு பர் டாலர் A $1 ப்ளஸ் டாலர் B $1 ப்ளஸ் டாலர் C $1 ப்ளஸ் டாலர் D $1. புரியுதா? இதுமாரி காலம் நேமுக்கும் ரோ நம்பருக்கும் முன்னாடி வந்து டாலர் சிம்பிள் போட்டால் அது பேர் வந்து அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ். பர் சப்ராக்ட் E4 ஃப்ரம் H3 ஈக்குவல் டு அங்கே அப்படி எழுதியிருந்தோம், H3 எழுதியிருந்தோம்னா இங்கே டாலர் H $3 மைனஸ் டாலர் E $4 அப்படின்னு நம்ம எழுதணும். அடுத்து மல்டிப்ளை A5 அண்டு B5 ஈக்குவல் டு டாலர் A அண்டு $5 இன்ட்டு B5. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம். G1, G2, G3, G4 ஈக்குவல் டு டாலர் G $1 ப்ளஸ் டாலர் ப்ளஸ் G2 ப்ளஸ் டாலர் G $3 ப்ளஸ் G4 /4. இது மாதிரி வந்து டாலர் சிம்பிள் கொடுத்தோம் அப்படின்னா அது பேர் வந்து ரிலேட்டிவ் அப்சல்யூட்டிவ் செல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்சல்யூட்டிவ் செல் ரெஃபரன்ஸ் அப்படின்னா நம்ம என்ன எழுதணும், ஒரு டாலர் சிம்பிள் கொடுக்கணும். டாலர் சிம்பிள் ஒரு காலம் நேமுக்கு முன்னாடியோ அல்லது ரோ நம்பருக்கு முன்னாடியோ நம்ம வந்து என்ன தரணும், டாலர் சிம்பிள் கண்டிப்பாக கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் அது பேர் வந்து அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு அர்த்தம். இன் எக்ஸ்பிரஷன் ஆல் செல்ஸ் நீட் நாட் நெசசர்லி, எல்லா செல்லுமே நமக்கு வந்து தேவையில்லை. பி ரிலேட்டிவ் ஆர் அப்சல்யூட், ரிலேட்டிவாக இருந்தாலும் சரி அப்சல்யூட் இருந்தாலும் யூ கேன் மிக்ஸ் போத் டைப் ஆஃப் ரெஃபரன்ஸ். ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி எழுதிக்கலாம். The following section explain the use of relative cell reference about absolute cell reference. You will learn later in this chapter. நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். அடுத்து ஃபைண்டிங் total the above illustration. Move the cell pointer to H2 total column. இது வந்து டோட்டல் பண்ணுறக்கூடிய காலம் வந்து H2. Type the following formula after entering the formula, press enter key. நம்ம வந்து ஃபார்முலா என்டர் பண்ணி முடிச்சோன்னே என்டர் கீ ப்ரெஸ் பண்ணோம். ஈக்குவல் டு நம்ம வந்து H2ன்னு ஒரு செல்லை வச்சுட்டு ஈக்குவல் டு
C2 ப்ளஸ் D2 ப்ளஸ் E2 ப்ளஸ் F2 ப்ளஸ் G2 அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரி கீ ப்ளஸ் பண்ணோம்னா அது வந்து டோட்டல் வந்துடும் அந்த H2 செல்லில். நவ் யூ வில் கெட் த சம் ஆஃப் ஆல் த வேல்யூஸ். ஸோ இப்போ எல்லா வேல்யூவும் வந்து ஆட் பண்ணிடும். C2 இருக்க வேல்யூ, D2 வேல்யூ, E2 வேல்யூ, F2 வேல்யூ அண்ட் G2 எல்லா வேல்யூவும் ஆட் பண்ணி H2வில் போய் ஸ்டோர் ஆகிடும். The above mentioned formula clearly ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபார்முலா clearly started the how worksheets are working with the cells while referring to all cell reference cell address in formula பார்த்திங்கன்னா எல்லா செல் அட்ரஸும் நம்ம கொடுக்கலாம். the spreadsheet read the values inside the cell. அது வந்து நம்ம வந்து ரீட் பண்ணுவோம். ஒவ்வொரு செல்லில் இருக்கக்கூடிய வேல்யூ ரீட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கும். திஸ் இஸ் எ குட் ப்ராக்டிஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் த ஃபார்முலா. ஒவ்வொரு செல்லில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து ரீட் பண்ணோம். பிகாஸ் இஃப் யூ சேஞ்ச் எனி வேல்யூ த ஸ்ப்ரெட்ஷீட் ரீகால்குலேட் வித் நியூ வேல்யூஸ். சப்போஸ் நம்ம ஏதாச்சும் ஒரு வேல்யூ நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து ரீகால்குலேட் பண்ணிக்கும். ஆஃப்டர் என்ட்ரிங் த ஃபார்முலா த ரிசல்ட் வில் இஸ் டிஸ்பிளேட். நம்ம வந்து ஃபார்முலா என்டர் பண்ணோடனே ரிசல்ட் வந்து டிஸ்பிளே பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து ஃபார்முலா கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃபார்முலா நம்ம வந்து இதுமாரி தான் ஃபார்முலா வந்து நம்ம என்ட்ரு பண்ணுறோம். ஃபார்முலா வந்து இதை தான் என்ட்ரு பண்ணுறோம். பட் ஃபார்முலா என்ட்ரு பண்ணியிருக்கோம். ஈக்குவல் டு C2 ப்ளஸ் D2 ப்ளஸ் E2 ப்ளஸ் F2 ப்ளஸ் G2 அப்படின்னு நம்ம வந்து ஃபார்முலா என்ட்ரு பண்ணியிருக்கோம். அது வந்து எந்த செல்லுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த செல்லில் வந்து என்ட்ரு பண்ணியிருக்கோம், H2 ஒரு செல் ஆட்டோமேட்டிக்காக இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம்னா எல்லாத்துக்குமே வந்து டோட்டல் வந்துடும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டிங் ஃபார்முலா இன் ஒர்க் ஷீட். இப்படி தான் நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லா சப்ஜெக்ட் மார்க்கும் என்ட்ரு பண்ணி நம்ம வந்து டோட்டல் பண்ணுவோம். டோட்டல் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈக்குவல் டு ஃபார்முலா அப்படின்னா நம்ம வந்து ஈக்குவல் சிம்பிள் தரணும் ஃப்ரண்ட்டில். அடுத்தது இது வந்து தமிழ் மார்க்கா, தமிழ் மார்க்கு வந்து எதில் இருக்குது, இது C2 பார்த்திங்கன்னா நம்ம வந்து C2 இருக்குது பாருங்க. தமிழ் மார்க் பார்த்திங்கன்னா இந்த ஜெயஸ்ரீங்கிற ஸ்டூடெண்ட்டுடைய இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது வந்து சியா, தமிழ் மார்க் எதில் இருக்குது, Cயில் இருக்குது. அப்புறம் இந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா 2ல் இருக்குது. அப்போ வந்து C2 அதான் வந்து ஈக்குவல் டு C2. அடுத்தது என்னது தமிழ் மார்க், அடுத்தது இங்கிலீஷ் மார்க்கு D2, அடுத்து என்ன மார்க்கு E2, F2, G2. ஆன்சர் வந்து எதில் வரும், டோட்டல் வந்து H2வில் வரும். ரைட், இதுமாரி எல்லாத்தையுமே போடணும். சேவ், க்ளோஸ் அண்ட் ஓப்பன் வித் ஒர்க் ஷீட். நம்ம வந்து எப்படி சேவ் பண்ணணும், எப்படி க்ளோஸ் பண்ணணும், எப்படி ஓப்பன் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து சேவிங் த ஒர்க் ஷீட். ஃபஸ்ட் என்னது saving the worksheet. எப்படி வந்து how will you saving the worksheet? The process of saving the worksheet is very similar to saving the document. நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து சேவ் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஏற்கனவே நம்ம வந்து சேவிங் டாக்குமெண்ட் பார்த்துருக்கோம். அதேமாரி தான் இதுவும். ஸ்டெப் டு சேவ் த ஒர்க் ஷீட் ஆஸ் ஃபாலோஸ். எப்படி சேவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைலில் போயிட்டு சேவ் அல்லது Ctrl+S அல்லது கிளிக் சேவ் பட்டன், நம்ம எது வேணால் கொடுக்கலாம். ஒன்று ஃபைல் மெனுவில் போய்ட்டு சேவ் கொடுக்கலாம், அல்லது Ctrl+S ஷார்ட்கட் கீ, அல்லது சேவ் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுவோம். அந்த ஸ்டாண்டர்ட் டூல் பார், ஸ்டாண்டர்ட் டூல் பாரில் சேவ்னு ஒரு ஐக்கானை கிளிக் பண்ணாலும் சேவ் ஆகும், Ctrl+S கொடுத்தாலும் சேவ் ஆகும், அல்லது ஃபைலில் போய்ட்டு சேவ் கொடுத்தாலும் சேவ் ஆகும். செகண்ட் ஸ்டெப்ஸ், இஃப் த ஸ்ப்ரெட்ஷீட் ஹேஸ் நாட் பீன் சேவ்டு ப்ரீவியஸ்லி. சப்போஸ் நமக்கு முன்னாடி நம்ம வந்து சேவ் பண்ணல அப்படின்னா சேவ் ஆஸ் டயலாக் பாக்ஸ் will be appear. Save as dialog box வந்து வரும். அதில் டைப் த நேம் இன் ஃபைல் நேம், டைப் த நேம், ஃபைல் நேம்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். அதில் போய்ட்டு ஃபைல் நேம் வந்து என்ட்ரு பண்ணினா ஓப்பன் ஆஃபீஸ் கால் ஸ்ப்ரெட்ஷீட் ஆர் ஸ்டோர்ட் இன் வித் எக்ஸ்டென்ஷன் .ods பை டிஃபால்ட்டாக ஓடிஎஸ் இருக்கும், ஓப்பன் டாக்குமெண்ட். ஸோ கிளிக்கு லாஸ்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சேவ்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணணும், உடனே சேவ் ஆகிடும். So after clicking the save buttons and a given file name is displayed in the title bar. ஓகே, இது வந்து 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க.
நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபைல் நேம் கொடுத்தோன்னே அது எங்கே டிஸ்பிளே பண்ணணும்னு பார்த்திங்கன்னா வந்து டைட்டில் பாரில் டிஸ்பிளே பண்ணணும். எங்கே டிஸ்பிளே பண்ணணும்? டைட்டில் பாரில் தான் வந்து கொடுத்துருவோம். ஃபைல் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா ஃபைல் எக்ஸ்டென்ஷன் ஆர் ஃபைல் நேம் எக்ஸ்டென்ஷன் ஹெல்ப்ஸ் டு ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஃபைல். ஃபைலுடைய எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா நம்ம வந்து என்ன டைப் ஆஃப் ஃபைல், ஒவ்வொரு ஃபைலுடைய டைப் ஆஃப் ஃபைலை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம், என்ன டைப் இருக்குது அப்படின்னு. ஃபாலோவிங் டேபிள் கிவ்ஸ் த ஃபைல் எக்ஸ்டென்ஷன் இஸ் காமன்லி யூஸ்ட் ஃபைல். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபைலுக்கும் ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அந்த ஃபைலை வச்சு நம்ம ஈஸியாக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதுதான் வந்து எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறோம்.